வல்லக்கோட்டையில் ஒரு பழம்பெருமையான ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் ஆலயத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஒரு பழமையான ஒரு சிவன் ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா மன நிம்மதியோடு இருப்பீங்க. மன நிம்மதியோடு முனீஸ்வரன் ஒரு சாமிக்கும் தனித்தனி சன்னதி வள்ளி தேவயானையுடன் காட்சி கொடுக்குறாங்க. அன்னமார் கன்னிமார் இருக்கிறாங்க. 7 அன்னமார் கன்னிமார்களுடைய கோவில். நாகராஜாக்கள் கோவில். நாகராஜாக்கள் கோவில் பார்த்தீங்கன்னா இதோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதிகள் பார்த்தீங்கன்னா அம்மன். இங்கே புத்தர் கூட இருக்கிறாங்க. புத்தர் வராகி சிவபெருமான். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சிவபெருமான் எங்கேயுமே இல்லாத சிவபெருமான் வழிபாடு இந்த கோயிலில் இருக்கு. அருமையான கோவில், ஒரு அமைதியான கோவில், ஒரு அற்புதமான கோவில். இவர்தான் மூலவர். இந்த கோயிலுக்கு மூலவர் இவர் தான். இந்த கோயில் பேர் ஸ்ரீ கோமலீஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலையும் கிடையாது, எந்த கோயிலும் இல்லாதது ஒன்று பெருமாள். இது எந்த கோயிலையும் கிடையாது. எந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் இது முதல்ல எலியா எலி இந்த மாதிரி எந்த நீட்லையும் இது மாரி இருக்காது. ஆமாம் இருக்காது. பெருமாளை விநாயகர் பெருமாள் இருக்க மாட்டோம். எந்த கோயிலையும் ஆமாம் இது இருக்காது. இந்த கோயிலில் இருக்குதுன்னா இது எங்கே இருக்குன்னா வல்லக்கோட்டையில் வந்தீங்கன்னா சிவபெருமான் கோயில், கோலீஸ்வரர் கோயில் அருமையாக இருக்கும். பிரார்த்தனை வச்சிங்கன்னா நடக்காதது நடக்கும், தீராத நோய்கள் தீரும். இது எங்கே இந்த கபாலீஸ்வரர், நம்ம திருவேலிக்கேணி கபாலீஸ்வரர் கோயிலேருந்து இங்கே லேண்ட் வாங்கி அந்த நாளில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கோயிலுக்கு பிரிட்டிஷாக பண்ணுது. ஆனால் இங்கே பல சித்தர்கள் போனதாக ஐதீகமாக இருக்கிறது. ஆனால் இது 100 ஆண்டு காலம் பல வாய்ந்த கோயில். ஐயால் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தீராத நோயும் தீரும், தீராத மனக்குழப்பங்கள் தீரும். பாருங்கள்.